வணக்க மக்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது ஆயில். தளபதி விஜய் நடித்து அவர் கேரியரில் ரிலீஸ் ஆன படங்கள்லேயே நிறைய கோட் லெவலுக்கு மூவிஸ் வந்து இருக்குது. அதே சமயம் டிசாஸ்டர் மூவிஸும் வந்து இருக்குது. இதெல்லாம் தாண்டி அவரோட கேரியரில் ஒஸ்ட் டு பெஸ்ட் சில மூவிஸ் வந்து கொடுத்துருக்காரு. இந்த மூவிஸ் எல்லாமே என்னோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து சொல்கிறேன். அதெல்லாம் என்னென்ன படங்கள்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம். இவரோட ஒஸ்ட் மூவிஸ்லேருந்து போவோம். பைரவா கண்டிப்பாக இவரோட கெரியரில் ஒன் ஆஃப் த ஒஸ்ட் மூவின்னு ஈஸியாக வந்து சொல்லிட முடியும். அதுவும் நீங்கள் தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தால் தெரிஞ்சிருக்கும். தலைவடித்து ஓடியே போயிருந்துருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு படம். சொல்லப்போனால் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி தெரியுன்னு ஒரு பேங்கர் லெவலுக்கான ஒரு மூவி வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ அதெல்லாம் வச்சுட்டு தான் இந்த படத்துக்கு போய் தேட்டரில் போய் உட்காந்தேன். நான் தலைவலி வந்தது தான் மிச்சம். அதுவும் சினிமாட்டோகிராஃபிக்கெலாம் என்னமோ லோ பட்ஜெட் மூவி மாதிரியே ஒரு ஃபீல் வந்து கொடுத்துட்டே வந்து இருக்கும். பட் கதையோட ஆன்லைன் கேட்டால் இன்ட்ரெஸ்டாகவே வந்து இருக்கும். ஆனால் அதை இன்னுமே டெலிவர் பண்ண விதத்தில் கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணியிருந்துருக்கலாம். நிறைய மாசின்னு வைக்கிறேன், தளபதி வந்து கெத்தா காட்டுன்னு வந்து சொல்லிவிட்டு மொக்க பண்ணி விட்டு போன மாதிரியே வந்து இருக்கும். ஸோ இந்த படத்தை அவர் கண்டிப்பாக தவிர்த்திருக்கலாம். அதுவும் அந்த கீர்த்தி சுரேஷோட இவங்க சேர்ந்து ஆக்ட் பண்ணுற சீன்ஸ்லாம் பக்கா கிரிஞ்சா வந்து இருந்துச்சு. முக்கியமாக தலையில் ஒரு டோப்பா போட்டிருப்பாரு. லிட்ரலி அது விக்குன்னு வந்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரியான ஒரு விக்கு. இதெல்லாம் தவிர்த்து படத்தை வந்து நல்லா பண்ணியிருந்தா டிசாஸ்டர் லிஸ்ட்டில் சேர்த்துருக்கவே மாட்டேன். ஒன் ஆஃப் த ஒஸ்ட் மூவி வேட்டைக்காரன். இதுவும் ஒஸ்ட் மூவின்னு வந்து கேட்டிங்கன்னா சின்ன வயசில் பார்க்கும்போது ஒரு கிரியேட்டாக இருக்கும். இந்த படத்துக்குன்னு நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து இருந்துச்சு. வளர்ந்ததுக்கப்புறம் திருப்பி போய் இந்த படத்தை உட்காந்து பார்க்கும்போது ½ அன் ஹவருக்கு மேலே போர் அடிக்கும். சில சீன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். லைக் ஃபைட் சீன்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணிகிட்டு இருந்திருப்பானுங்க. ஆனால் அதை தாண்டி இந்த படத்தில் என்ன இருக்குது? ஒரு நார்மல் வில்லன், நார்மல் ஹீரோ, அவங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு ஈவோ கிளாஸ் மாதிரி தான் வந்து போயிட்டே வந்து இருக்கும். இந்த படத்தை இன்னுமே பெட்டராக வந்து பண்ணியிருக்க முடியும். லைக் அந்த டயத்தில் சன் பிக்சர்ஸ் வந்து ரஜினி அவர்களுடைய மூவிஸ் லெவலுக்கு இந்த படத்தை வந்து புஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே சமயம் இவங்க சன் டிவி ப்ரொடக்ஷனுங்கிறனால டிவிலலாம் ஆட் வந்து போட்டு நிறையா ப்ரொமோஷன் வந்து போயிட்டே வந்து இருந்துச்சு. அதை தாண்டி இது மிகப்பெரிய ஹிட்டாச்சான்னு வந்து கேட்டிங்கன்னா ஆக்சுவலி உண்மையாக சொல்ல போனால் அவ்வளோ பெரிய ஹிட்டு வந்து இல்லை. மிட்டில் வந்து தப்பிச்சு ஓடின படம் வந்து இது. இவங்க பண்ண ப்ரொமோஷனுக்கு பயங்கரமாக வந்து ஓடி இருந்திருக்கணும். பட் அந்த லெவல் வந்து ஓடலை. ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபில் பண்ணுற அளவுக்கு இல்லை. அதுதான் வந்து படத்தோட டோனையுமே இவங்க சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். மெர்சல் இந்த லிஸ்ட்லேயே வந்து நிறைய பேரால் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன் வந்து முடியாது. அதுக்கான சாலிட் ரீசனும் வந்து இருக்குது. ஏன்னா இதை டிசாஸ்டர் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன்னு வந்து சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்துட்ருக்க மெர்சல் படம் ஆக்சுவலாக டேரக்டர் எழுதின அந்த ஒரு படமே வந்து இல்லை. படத்தில் வந்து தளபதி ஜல்லிக்கட்டு வீரராக தான் வந்திருக்கணும். லைக் காலை அடக்கிற சீன்லாம் படத்தில் வந்து இருந்திருக்கு. நிறைய கேரக்டர் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஹேண்டில் பண்ணிட்டு வந்து இருந்திருக்காரு. படம் ரிலீஸ் ஆகிற நேரத்தில் நிறைய பிரச்சனை வந்து எக்ஸ்ட்ரா சீன்ஸ் நிறையா வந்து ஆட் பண்ணி நிறைய சீன்ஸ் வந்து கட் பண்ணி படத்தில் விஜய் அவர்களை வந்து குஸ்தி வீரர் மாதிரி காமிச்சிருப்பாங்க. வெற்றிமாறன் கேரக்டர் அதுவே வந்து ஒரு பேக் கிளாஸ் மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா படத்தோட கதையை வந்து லிட்ரலி கடைசி நிமிஷத்தில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி நிறையா மேஜிக்கல் சீன்ஸ்லாம் வந்து அனிமல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க. அதனாலே படத்தை வந்து நீங்கள் திருப்பி பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் நிறைய சொதப்பல் இந்த படத்தில் இருக்கும். அண்ணனும் தம்பிக்கும் ஏஜ் கேப் நிறையா இருக்கும். ஆனால் பார்க்க ஒரே மாதிரி வந்து இருப்பாங்க. கிராஃபிக் சீன்ஸ்லாம் சில இதெல்லாம் திருப்பி சேஞ்ச் பண்ணனால ஒஸ்ட்டாக போயிருந்துருக்கும். அடுத்து மதுரை. இந்த படம் டிசாஸ்டர் வந்து கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக கண்டிப்பாக இந்த படத்தை இந்த லிஸ்ட்டில் டாப்லேயே கொண்டாந்து வைக்கலாம். இந்த படத்தில் காமெடி சீன்ஸை தவிர மற்ற எதுவுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்காது. லைக் விஜய் அவர்களை வந்து நடக்க வைக்கிறதா இருக்கட்டும், காரை வந்து வெடிக்க வைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சொல்லிட்டு தான் படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கொண்டு வந்து போயிருப்பாங்க. ஏதோ நல்லது செய்ய மாட்டார் அப்படி இப்படின்னு வந்து சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி தான் கில்லி ரிலீஸ் பண்ணாருன்னு நினைக்கிறேன். லைக் அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆச்சான்னு வந்து தெரியல. இனியோ இந்த படம் வந்து அவர் கேரியரில் வந்திருக்க வேண்டாம். இதுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் ஒரு நல்ல படத்தை அவர் கொடுத்துருந்தா கூட ஒரு நல்ல ரீச் அந்த டைம் வந்து இவர் கிடச்சிருந்துருக்கும். ஏன்னா இவருக்குன்னு ஒரு லோ பாயிண்ட்ஸ் வந்து இருந்துச்சு. அது திருப்பி கூட்டு போனதில் இந்த படம் வந்து ஒன்று இல்லை, அவர் ஓவர் ஆக்டிங்கும் வந்து பண்ணியிருப்பார். ஸோ இதெல்லாம் ரீசன் வச்சு தான் இந்த படத்தை டிசாஸ்டர் லிஸ்ட்டில் வந்து போட்டிருக்கேன். சில பேருக்கு இப்படி ஒரு படம் இருக்குன்னே வந்து தெரியாது. ஏன்னா அவர் கேரியரில் சில மூவிஸ் வந்து லைக் லிட்ரலி யாருக்குமே வந்து தெரியாது. அதில் ஒரு படம் தான் இது. இதில் வர காமெடி சீன்ஸ் மட்டும் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துக்கலாம். அதை தாண்டி படத்தில் சுத்தமாக வேறு எதுவுமே இருக்குது. அடுத்து தெரியும் டிசாஸ்டர் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன்னு வந்து கேட்டிங்கன்னா ஆக்சுவலி இல்லை. இந்த படத்தில் இருந்து விஜய் அவர்களுடைய பெஸ்ட்டு மூவிஸை தான் வந்து பார்க்க போகிறோம். ஏன் நான் பெஸ்ட்டு மூவிஸ் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா படத்தோட கதை வந்து என்ன தான் கமர்ஷியலாக இருந்தாலும் அதை காமிச்ச விதம், எக்ஸிக்யூட் பண்ண விதம் எல்லாமே வந்து பக்காவாக வந்து இருக்கும்.
பக்கா கமர்ஷியல் படம் இது. இந்த படத்தில் மியூசிக்ஸும் வந்து பக்கா வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்துருப்பாரு ஜிவி அவர்கள். அவரோட 50th மூவி வந்து இது. அட்லி அவர்களுடைய விஜய் அவர்களுடைய ஃபஸ்ட்டு காம்பினேஷனில் ரிலீஸ் ஆன படம் வந்து இது. அதுக்காகவே இந்த படத்தை பார்த்து செதுக்கியிருப்பார் அட்லி அவர்கள். படத்தில் ஸ்டென்ட் சீன்ஸ்லாம் வந்து மோஸ்ட்லி விஜய் அவர்களே வந்து பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக வந்து சிஜிஐ பேக்ரவுண்ட்லாம் யூஸ் பண்ணாமல் விஜய் அவர்களை வச்சு மோஸ்ட்லி எல்லா ஸ்டென்ட் சீனும் எல்லா பேக்ரவுண்ட் சீனும் வந்து யூஸ் பண்ணனாலே இந்த படம் பெஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. அழகிய தமிழ் மகன் விஜய் அவர்களுடைய ஒன் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்டல் ஃபஸ்ட்டு மூவி இது தான். இல்லை இவர் வில்லனாகவும் நடிச்சிருப்பார், ஹீரோவாகவும் நடிச்சிருப்பார். அதை தாண்டி படத்தோட கதையில் இவருக்குன்னு நடக்க போகிற விஷயம் எல்லாமே தெரிகிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. படம் ரிலீஸ் ஆன டயத்தில் இப்படி ஒரு சைஃபை கான்செப்டை கொண்டு வந்து படத்தை புரிய வைக்கிறதே கஷ்டம். அந்த டயத்தில் அதையும் பண்ணி நல்ல கதையை பெஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஏஆர் ரஹ்மான் அவர்களோட மியூசிக்கெல்லாம் பயங்கரமாக வந்து இருக்கும். அந்த டயத்தில் நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட ரிலீஸ் ஆன படம். ஆனால் இந்த படம் கொஞ்சம் சொதப்பலாக தான் ஓடிச்சு. இனிமேல் பயங்கரமாக ஓடி இருக்க வேண்டிய படம். விஜய் அவர்களை வில்லனாக பார்த்தனால அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியலைன்னு வந்து நினைக்கிறேன். அதை தாண்டி அவரோட வில்லன் கேரக்டராக இருக்கட்டும், ஹீரோ கேரக்டராக இருக்கட்டும், எல்லாமே வந்து பயங்கரமாக வந்து பண்ணியிருப்பார். அவரோட கெரியர்லேயே வந்து 2-3 படம் தான் எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணியிருக்காரு. அதில் ஃபஸ்ட்டு படம் இது. இதை தாண்டி ஒரு 2 படம் இருக்குது, அவ்வளோதான். அதனாலே இந்த படத்தை வந்து நான் பெஸ்ட்டு மூவிஸில் வந்து கொண்டாந்து ஆட் பண்ணியிருக்கேன். படத்தில் காமெடி சீன், எமோஷன்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். திருமலை இதுவுமே ஒரு கேரியரில் ஒரு நல்ல மாஸ் மசாலா மூவி. இதை தாண்டி இவர் நிறைய மாஸ் மசாலா மூவிஸ் நடிச்சிருக்காரு. ஆனால் இந்த படத்தை ஏன் நான் வந்து பெஸ்ட்டு லிஸ்ட்லேயே வந்து ஆட் பண்ணேன் அப்படின்னா, இந்த படம் ஏதோ ஒரு வகையில் மிச்ச படத்தோட கமர்ஷியல் மசாலாவை தாண்டி வித்தியாசமான மாஸ் மசாலா கதையை தொட்ட மாதிரி வந்து ஃபீல் இருந்துச்சு. அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி சென்டிமெண்ட் அந்த மாதிரி போகிறத தாண்டி ஒரு நார்மல் பீப்புளோட ஒரு ஸ்டோரியை கொண்டாந்து மாஸ் மசாலா வந்து கொடுத்துருப்பாங்க. முக்கியமாக மெக்கானிக் மாதிரி காமிச்சதாக இருக்கட்டும், அப்புறம் விவேக் அவரோட காமெடி சீனாக இருக்கட்டும், எல்லாமே இந்த படத்தில் பக்காவாக வந்து இருக்கும். விஜய் அவரோட கேரியர்லேயே ரீவாச் பண்ணுறதுக்கான ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மாஸ் மசாலா கமர்ஷியல் மூவி வந்து இது. இப்போ போய் ஃபஸ்ட்டு சீனை உட்காந்து பார்த்தீங்கன்னா கூட படத்தோட எண்டிங் வச்சு பார்த்து முடிச்சுட்டு தான் வெளியே வருவீங்க. அந்த அளவுக்கான ஒரு பொட்டன்ஷியல் உள்ள வந்த படம் இது. படத்தோட ஸ்க்ரீன் பிளே, கேமரா ஆங்கிள்ஸ்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக டக்குன்னு மூவ் பண்ணிட்டே வந்து இருப்பாங்க. மியூசிக்ஸும் அதுக்கேற்ற மாதிரி ஆட் ஆன் ஆகிட்டே வந்து இருக்கும். அதனால படம் ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக வந்து இருக்குது. தலைவா மோஸ்ட்லி யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. தலைவாவை கொண்டாந்து அதுவும் பெஸ்ட்டு மூவிஸில் டாப்பில் கொண்டாந்து வச்சுருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு, படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் என்னமோ ஜாலியாக தான் வந்து போயிட்டுருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி சினிமாட்டோகிராஃபி, சாங்ஸ் எல்லாமே நல்லா கொடுத்துருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் வரையிலே அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக வந்து மாறும். படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப்க்கும் செகண்ட் ஹாஃப்க்கும் வேறு படத்தை பார்த்த ஃபீல் வந்து கொடுக்கும். அதுவே இந்த படத்தை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லெவலுக்கான ஒரு கேட்டகரியில் கொண்டு போச்சு. படத்தோட கதையை பெஸ்ட்டுன்னு தான் வந்து சொல்லுவேன். ஏன்னா அப்பாவை பற்றி தெரியாமல் வெளியூரில் பையன் வளர்ந்துட்டு வந்து இருக்கிறான். அங்கேயுமே வந்து அவனுக்கு பிடிச்ச விஷயத்த டான்ஸை பண்ணிட்டு வந்து இருக்கிறான். அவனை வேணும்னே வேலண்ட்ரியாக சீக்கிரட்டாக போலீஸ் போய் கூப்பிட்டு அவனை திரும்பி மும்பைக்கு கொண்டு வந்து அவனோட அப்பாவை பற்றி தெரிய வச்சு அவனோட லைஃபே மாற்றுற மாதிரியான ஒரு கதை. இதனாலே இந்த படத்தை பெஸ்ட்டு லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணலாம். ஸ்டோரியே கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலானது. சின்ன பிசுறுப்பட்டால் கூட பெரிய லெவலுக்கு பிரச்சனை வரும். ஆனால் அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி இவரோட கேரக்டருக்கு ஒரு ஆர்க்கும் வந்து கொடுத்து இவரோட கேரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மூவியாக வந்து இந்த படத்தை மாற்றிருக்காங்க. ஸோ இதான் என்னோட பர்சனல் ஃபேவரட், அவரோட ஒஸ்ட்டு டு பெஸ்ட்டு மூவிஸ். உங்களோட தாட், உங்களுக்கு என்ன மாதிரி படம் வந்து பிடிச்சிருக்கும், அவரோட பெஸ்ட்டு மூவிஸ் ஒஸ்ட்டு மூவிஸ்ன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.